நாங்கள் இப்பொழுது நிரந்தரமாக எலும்பு முறிவு பிரிவை மாற்றி இருக்கின்றோம். யாழ் போதனா வைத்தியசாலையில் புதிதாக சில நோயாளிகள் கட்டில் இல்லாமல் நிலத்தில் படுக்கின்ற பிரச்சனைகள் இல்லாமல் போகும். முன்ன இருந்த இடத்தை விட நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இங்கே வருதுன்றது ஒரு சந்தோஷமான விடயம். இந்த 6 மாடி கட்டிட பகுதியில் மேலும் 2 மாடி கட்டிட பகுதியில் மேலும் புதிய பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. வணக்கம் உறவுகளே, இன்றைய காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறது யாழ் போதனா வைத்தியசாலையில் புதிதாக விடுதிகள் இன்று திறக்கப்படுத்துள்ளது. அதாவது புதிதாக அமைக்கப்பட்ட அந்த கட்டட தொகுதியில் 3ஆம் மாடியில் 2 விடுதிகள் திறக்கப்பட்டுள்ளன. அது சம்பந்தமாக தான் இந்த காணொலி அமையப்போது எவ்வாறு ஃபெசிலிட்டிஸோடு இந்த விடுதிகள் அமைக்கப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமாகவும் இவ்வாறான ட்ரீட்மெண்ட் இங்கே நடைபெற போகிறது என்பது சம்பந்தமான சகல விஷயங்களையும் நாங்கள் கேட்டறிய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல வசதிகளுடன் மிகவும் அழகாகவும் சிறப்பாகவும் அமைக்கப்பட்ட இந்த விடுதியானது இன்று பாவனைக்காக திறந்து வைக்கப்படுகின்றது. புதிதாக இந்த கட்டிட பகுதியில் எண்பு பிரிவு சத்திர சிகிச்சை பிரிவு ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த 6 மாடி கட்டிட பகுதியில் மேலும் 2 மாடி கட்டிட பகுதியில் மேலும் புதிய பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த பிரிவுகள் ஆரம்பிக்கப்பட்டால் நோயாளிகள் கட்டில் இல்லாமல் அவர்கள் எதிர்நோக்கின்ற பிரச்சனைகள் குறையும். சில நோயாளிகள் கட்டில் இல்லாமல் நிலத்தில் படுக்கின்ற பிரச்சனைகள் இல்லாமல் போகும். ஆகவே இந்த பகுதி எண்பு முறிவு சிகிச்சை பிரிவுக்கான இந்த பகுதி மிக சிறப்பாக இயங்குறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறேன். இந்த பகுதி தாராளமாக எல்லா படுக்கைகளையும் சுமார் 100 படுக்கைகளே கொண்டிருக்கின்றது. இந்த 100 படுக்கைகளும் நான் நினைக்கின்றேன் எண்பு முறிவு சிகிச்சை பிரிவுக்கு வரும் நோயாளிகளுக்கு மிகவும் சௌகரியமாக இருக்கும். இவ்வாறு மேலும் 2 விடுதிகள் திறக்கப்பட இருக்கின்றன. இவை அனைத்தும் நாங்கள் நோயாளிகளை தற்காலிகமாக இந்த பகுதிக்கு ஓரிரு மாதங்களில் கொண்டு வருவோம். இதே பிறகு வைபவ ரீதியாக இலங்கையினுடைய கௌரவ சுகாதார அமைச்சர் தலைமையிலான குழுவினர் திறந்து வைப்பார்கள். நன்றி. இக்கட்டட தொகுதி எவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்பது சம்பந்தமாக நாங்கள் பார்க்க முடியும். நான் சொல்கிறேன் போஸ்டர் பேச
பார்ப்பதற்கே மிக அழகான முறையில் இந்த விடுதியானது அமைக்கப்பட்டுள்ளது. அதே போல நோயாளர்களுக்கும் மிகவும் பிரயோஜனப்படுத்தக்கூடிய வகையில் இந்த விடுதியானது சிறப்பு அம்சங்களை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி என்ற விபத்து சேவை பிரிவிலே நாங்கள் இப்பொழுது நிரந்தரமாக எலும்பு முறிவு பிரிவை வந்து மாற்றி இருக்கின்றோம். இங்கே பல புதிய வசதிகளுடன் நோயாளிகளுக்கான தரமான சுற்றாடலுடன் எங்களுடைய சேவை பிரிவு இயங்க இருக்கின்றது. இங்கே ஆண்களுக்காக தங்குமிட வசதி தற்பொழுது 30ஆகவும் பெண்களுக்கான தங்குமிட வசதி 30ஆகவும் இருக்கின்றது. இதுக்கு மேலதிகமாக நாங்கள் இன்னும் விஸ்தீரிக்க இருக்கின்றோம். அதில் முதற்கோளாக இன்னும் 10 கட்டில்களுடைய 2 கியூபிக்கள் 2 பிரிவுகளை ஆரம்பிக்கவும், எதிர்காலத்திலே ஹை டிபென்சன் யூனிட் சொல்லிக்கின்ற அதிதீவிர சிகிச்சை பிரிவு நோயாளிகள் ஒரு சத்திர சிகிச்சைக்கு பின்னர் அவர்கள் தங்களுடைய நோயை குறைத்து இலகுவாக அந்த சத்திர சிகிச்சையிலிருந்து மீண்டு வந்து மிக விரைவாக குறைமதற்கான அந்த ஹை டிபென்சன் யூனிட் என்ற யூனிட்டையும் ஆரம்பிக்க இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது இங்கே நோயாளிகளுக்கு உடனடியாக ஃபிசியோதெரப்பி எனப்படுகின்ற ரீஹபிலிட்டேஷன் புனருத்தாரண வசதிகளையும் இதே தளத்திலேயே 2 வார்டுகள் 2 பிரிவுகளுக்கு விடப்பட்ட இடத்திலே ஆரம்பிக்க இருக்கின்றோம். இது ஆரம்ப நிலை. இப்பொழுது நோயாளிகளை இங்கே மாற்றி நம்முடைய சேவையை ஆரம்பித்து படிப்படியாக எங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையின் எலும்பு முறிவு பிரிவினை விஸ்தரிக்க இருக்கின்றோம். இப்பொழுது எங்களுக்கு கட்டில்கள் எண்ணிக்கையில் சிறிதளவு மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் எதிர்காலத்தில் இதை மேலும் விஸ்தரிக்க மூலம் ஒரே இடத்திலேயே சிகிச்சைகள் வழங்கக்கூடியதாக இருக்கும். நோயாளிகளுக்கு நீண்ட காலத்திலே எங்களுடைய கிளினிக் என்று சொல்லப்படுகின்ற அந்த சேவைகளையும் ஒரு இடத்தில் வழங்குவதற்காக நாங்கள் இங்கே கதைத்திருக்கிறோம். நிர்வாகத்துடன் அவருடைய அனுமதிகளுக்காகவும் அவருடைய உதவிக்காகவும் காத்திருக்கின்றோம். இது நாங்கள் இன்றைய இந்த நல்நாளிலே இந்த இடத்துக்கு மாற்றலாகி இருக்கின்றோம். இங்கே தூய்மை, அவர்களுக்குரிய பாத்ரூம், அதாவது மலசலக்கூட வசதிகள் தனியாகவும், உணவருந்துகளுக்கான வசதிகள் தனியாகவும், அது மட்டுமல்லாது சுற்றுப்புற சூழல்கள் சாந்தமாகவும் இல்லை உயரமான இடத்தில் இருப்பதால் தொட்டுக்கிருமிகள் பரவதற்கான வாய்ப்பு குறைவாக காணப்படுகின்றது. இதன் மூலம் யாழ் மாவட்டத்திலே இந்த போதனா வைத்தியசாலைகளே வார நோயாளிகள் பயன்பெறுவார்கள் என்று நம்புகின்றோம். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜன் சசிகரன். இன்று எமது எலும்பு முறிவு சத்திர சிகிச்சை பிரிவு ஒரு புதிய இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. இது முன்ன இருந்த இடத்தை விட நிறைய ஃபெசிலிட்டிஸோடு இங்கே வருதுன்றது ஒரு சந்தோஷமான விடயம். அது தவிர இன்னும் வேறு சில வேலைப்பாடுகளும் இங்கே செய்ய வேண்டி இருக்கிறதால அதுகளுக்குரிய செயல்பாடுகளும் செய்ய இது ஒரு பூரணமான ஒரு எலும்பு சத்திர சிகிச்சை நிலையமாக சிகிச்சை பிரிவாக மாறும் என்பதில் ஐயமில்லை. மிக முக்கியமாக சிகிச்சை சத்திர சிகிச்சை மட்டுமன்றி அதற்கு பின்னரான கேரையும் இங்கேயே வடிவாக கொடுக்கக்கூடிய அளவில்
ஃபிசியோதெரபி டிபார்ட்மெண்ட் மற்றும் கிளினிக் பிரிவுகள் இதுகள் எல்லாமே இங்கே மாறக்கூடிய இடமாக இருக்கும். அப்போ ஒரு கூரையின் கீழேயே எல்லா விஷயங்களையும் அவர்கள் நோயாளர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான புதிய முயற்சிகளுக்கு நமது எலும்புமுறிவு சத்திரை சிகிச்சை நிபுணர்களும் பணிப்பாளர் அவர்களும் நடத்திய முயற்சிகளுக்கு நமது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் வாஷ்ரூம் வந்து மிக சிறப்பான முறையிலே அமைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய நவீன முறையின்படி நிறைய இடங்கள் ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரியாக அமைக்கப்பட்டிருக்கிறதையும் வந்து நாங்கள் பார்க்கலாம். சரி உறவுகளே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.